எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போது சௌந்தர்யா வந்து நமக்கு 2025க்கான நவராத்திரி ஷெட்யூல் பற்றி, நவராத்திரி ப்ரொசீஜர் பற்றி சொல்லுவாள். ஹாய் சௌந்தர்யா. ஹாய்ப்பா, எல்லாருக்கும் நமஸ்காரம். எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லை, நீங்கள் ரெகுலராக வீடியோ போடுறீங்க, நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வரேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியா வந்திருக்கேன். ஆமாம். ஆக்சுவலி நம்மளோட இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஆதானே இருக்காரு. கொஞ்சம் அவரோட டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் நடுவில் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஆமாம், நடுவில் அவன் டியூன்லாம் வரும். ஆமாம், அவன் டியூன், அவன் பாட்டெல்லாம் வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நவராத்திரி நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா, டைமிங் ப்ரொசீஜர்லாம் சொல்ல. இது ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்ட் அம்மாவும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கா. இந்த நவராத்திரி சீரீஸே இருக்கு, பூஜைகள் பற்றி, ப்ரொசீஜர் பற்றி, அண்ட் தென் பிரசாதம் பற்றி எல்லாமே போட்டிருக்கா. அம்மாவோட கைடன்ஸோட என்னன்னோ அதான் நான் சொல்றேன். ஸோ இந்த வருஷம் நவராத்திரி வந்து 22nd ஆரம்பிக்குது. 21st மாலை அமாவாசை, 22nd இருந்து 1st அன்னைக்கு முடியறது. அண்ட் தென் 2nd அன்னைக்கு விஜயதசமி. முதல் 3 நாள் வந்து துர்கைக்கு, அடுத்த 3 நாள் வந்து லக்ஷ்மிக்கு, கடைசி 3 நாள் வந்து சரஸ்வதிக்கு. இது அதேதான். அண்ட் தென் கடைசி நாள் வந்து முப்பெரும் தேவிகள் 3 பேருக்குமே வந்து விஜயதசமி அப்படின்னு கொண்டாடுறோம். ஸோ மாலை அமாவாசை அன்னைக்கு படி கட்டி பொம்மையெல்லாம் இறக்கி நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணி தூசி எல்லாம் இது பண்ணி அன்னைக்கே நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அன்னைக்கு ஈவினிங்கே அடுத்த நாள் காத்தால இருந்து நம்ம வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ கிழக்கு பார்த்த மாதிரி படி கட்டி பொம்மையெல்லாம் அதுல அடுக்கிட்டு கலசம் வைக்கிற வழக்கம் இருந்தா கலசம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கலசம் இல்லாமலும் வந்து பண்ணலாம். அண்ட் தென் நல்லா கோலம் போட்டு செம்மண் இட்டு 5 முகம் திரி ஏத்தி விளக்கேத்தணும். சோ இது வந்து எவ்ரிடே கோலம் போட்டு திரி 5 முகமும் ஏத்தி விளக்கேத்தி, அதே மாதிரி பூ சாத்தி எவ்ரிடே வாசனை பூ. ஆக்சுவலி அது வந்து அம்மா சொல்லுவா, 9 நாளைக்கு வந்து 9 டிஃப்ரெண்ட் பூ வந்து அம்பாளுக்கு சாத்துவா. செண்பக பூ, அப்புறம் மல்லிகை பூ, ரோஜா பூ, அந்த மாதிரி ஒரு நாளுக்கும் வந்து ஒரு வெரைட்டி பூ வந்து சாத்துவா. காத்தால ஒரு பிரசாதம், அண்ட் தென் சாயந்தரம் ஒரு பிரசாதம் அப்படின்னு வந்து பண்ணுவா. காத்தால வந்து அரிசி, அது நெல், அதை வச்சு பிரசாதமும், சாயந்தரத்துல வந்து சுண்டல் அந்த மாதிரி பிரசாதம் வந்து பண்ணுவா பெருமாளுக்கு. அண்ட் தென் நவராத்திரிங்கிறது வந்து நைட்டு தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். சோ காத்தால எவ்வளவு பூஜை பண்றோமோ அதுக்கு ஈக்குவலா ஈவினிங்கும் வந்து பூஜை பண்ணலாம். அது வந்து பொழுது சாஞ்சு ஒரு 7, 8 அந்த நேரத்துல எல்லாம் பண்ணா இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவ். எவ்வளவுக்கு எவ்வளவு ராத்திரி 9 மணி 10 மணி அப்படின்னு ராத்திரி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நல்லது. நம்ம நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவ வந்து ஹோல் நைட் முழிச்சுட்டு இருப்பா, ஹோல் நைட் பூஜை பண்ணிட்டு இருப்பா. சோ மார்னிங்ஸ்ல ஃபாஸ்டிங் இருப்பா, ஈவினிங்ஸ்ல வந்து நைட் எல்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு பண்ணுவா. சோ அதோட நவராத்திரியோட ஸ்பெஷாலிட்டியே வந்து நைட்ல வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றதுதான். அந்த 9 நாளுமே வந்து மடியா காத்தால குளிச்சுட்டு, தலை குளிக்க முடிஞ்சா வெல் அண்ட் குட், ரொம்ப ரொம்ப நல்லது. தலைக்கு குளிச்சுட்டு பெருமாளுக்கு பூஜை பிரசாதம் எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் லைக் லலிதா சஹஸ்ரநாமம், சௌந்தர்ய லஹரி, கனகதாரா ஸ்தோத்திரம், இந்த மாதிரி அம்பாளோட ஸ்லோகம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சொல்லலாம் அன்னைக்கு அந்த 9 நாளுமே. சோ ஆத்துக்கு வந்து அந்த 9 நாளும் வரவா அத்தனை பேருக்கும் வந்து குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல பெரியவாளா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவளுக்கு வந்து வெத்தலை பாக்கு அந்த தாம்பூலம் வந்து குடுக்கறதுக்கு முன்னாடி அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு, லைக் நம்ம அன்னைக்கு பண்ற பிரசாதமோ இல்ல தீர்த்தமோ ஏதாவது கொடுத்துட்டு அவளுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கலாம். பெரியவாளா இருந்தா நம்ம சேவிச்சுக்கலாம், சின்னவாளா இருந்தா கொடுத்ததுக்கு அப்புறம் அவ வந்து நம்மள சேவிப்பா. இப்போ தாம்பூலத்துல என்னென்ன இருக்கணுங்கிறது வந்து அது ஒரு லிஸ்ட் இருக்கு. சோ என்னென்னா ஒரு ரவிக்க துணி ஆர் ட்ரெஸ், எது அஃபோர்டபிளோ அது வந்து பண்ணிக்கலாம். சோ ஒரு ரவிக்கை,
அதுக்கப்புறம் வந்து சீப்பு, கண்ணாடி, கண்மை, மருதாணி, அப்புறம் கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் வந்து வெத்தலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ, அப்புறம் தட்சணையா அவாக்கு எவ்வளோ முடியுமோ அது 1 ரூபி கூட கொடுக்கலாம் அது, பட் தட்சணையா பணம். அதுக்கப்புறம் வந்து பழங்கள், வேற என்னப்பா இருக்கு, மஞ்சள் சொல்லிட்டாங்க, சரடு கொடுப்பாளா, சரடு, கரெக்ட், சரடு. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து தாம்பூலம் குடுக்கறது ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆமாப்பா, ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வரவா எல்லாருக்கும் அண்ட் பூவும். அதுக்கப்புறம் இந்த 9 நாள் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விரதம் இருந்து அம்பாளை வந்து பூஜை பண்ணி அவகிட்ட என்ன வேண்டினாலும் வந்து டெஃபினட்டா அது நடக்கும். இது அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்றேன். பிரெக்னெண்டா இருக்கும்போது வந்து நான் வந்து என்னோட டெலிவரி எல்லாத்தையும் நினைச்சிருந்து நான் ப்ரே பண்ணிட்டேன். ஆக்சுவலி அதே மாதிரி நடந்தது. சோ எனக்கு ஹெல்தி பேபி வேணும் அந்த மாதிரிலாம் நினைச்சிருந்து நான் வேண்டியிருந்தேன். எனக்கு அப்படியே நடந்தது. சோ அது வந்து அந்த நவராத்திரி 9 டேஸ்மே வந்து நம்ம என்ன ப்ரே பண்ணிட்டாலும் டெஃபினட்டா வந்து அது அம்பாள் வந்து நடத்தி வைப்பா. சோ கொலுப்படி வச்சு நம்ம பெருமாள் சேவிக்கிறது ஒரு வேனா, நம்ம வந்து கொலு வைக்காம நம்ம வந்து ஆத்துல வந்து விளக்கேற்றி பெருமாளும் நம்ம சேவிக்கலாம் அந்த 9 நாளுமே. அதுவுமே ரொம்ப விசேஷம் தான். கொலு வந்து அரேஞ்ச் பண்றதுமே வந்து அந்த படி வந்து ஒத்த படையில தான் பண்ணுவா. 3, 5, 7 அந்த மாதிரி படி கட்டுவா. அண்ட் அதுலயும் வந்து ஆர்டர் ஆஃப் இது வந்து டால்ஸ் வந்து என்னன்னா ஓரறிவுல இருந்து பெருமாள் வரைக்கும் வந்து ஒரு படிலையும் ஒன்னொன்னுத்த டிஃபைன் பண்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணுவா. ரொம்ப ரொம்ப கரெக்டா புரியுற மாதிரி சொன்ன சௌந்தர்யா. தேங்க்யூ. அண்ட் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம். சோ அத வந்து ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தான் நினைச்சேன். சின்னதா ஒரு அம்பாள் பாட்டு ஒன்று பாடுங்க. கண்டிப்பா. அம்பா கருணை புரிவாள், ஜெகதம்பா கருணை புரிவாள், அம்பா கருணை புரிவாள், ஜெகதம்பா கருணை புரிவாள். லம்போதரனை பெற்ற அம்பா பவானியே, லம்போதரனை பெற்ற அம்பா பவானியே, லலிதாம்பிகே அருள் கமலாம்பிகே, லலிதாம்பிகே அருள் கமலாம்பிகே, அம்பா கருணை புரிவாள், ஜெகதம்பா கருணை புரிவாள். இந்த வீடியோவில் நவராத்திரியில் வந்து சிம்பிளாக, அதாவது பிகினர்ஸ்க்குலாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தா சிம்பிளாக என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதை பற்றி சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். ஆல்ரெடி ஒரு வீடியோ நவராத்திரி வீடியோ எப்படி கொலு வைக்கணும் என்ன பண்ணணும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் வந்து சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். நம்ம வந்து இந்த 10 நாள் நம்ம வந்து எவ்வளோ நம்ம ஒரு சித்தையாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும். இந்த 10 நாள் வந்து நம்ம கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம இந்த நெத்தியில் மெயினாக வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முன்னாடிலாம் வந்து கொட்டைப்பாக்கு அரைச்சி வச்சுட்டு இருந்தோம், அப்புறம் ஆஷா வச்சு வச்சுருந்தோம் குங்குமம். இப்போ அதெல்லாம் யாருமே வைக்கிறதில்ல, எல்லோரும் குங்குமம் வெறும் இப்போ ஸ்டிக்கர் வச்சுன்னு போய்ட்றோம் எல்லாருமே. ஆனால் அந்த 10 நாளைக்கு மட்டுமாவது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சாரீ அதுமாரி கட்டிட்டு குங்குமம் நெத்தி நிறைய வச்சுட்டு அதுமாதிரி வகுட்லேயும் குங்குமம் வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு குழந்தையில எல்லாருமே ஆற்றுல எல்லாருக்குமே அந்த ஒரு 10 நாள் அந்த ஒரு சிஸ்டம் வந்து நம்ம கொண்டு வந்தால் வந்து அவ்வளோ ஒரு பலன் இருக்காது. நீங்கள் ஆனால் அது பண்ணி அது வந்து ஒரு ஸ்ட்ரெயினை எடுத்துன்னு பண்ணாமல் எல்லாருமே சாதாரண கேஷுவலாக ஒரு சேஞ்சஸ் மாரி எடுத்து 10 நாள் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, அன்றைக்கி அப்போ வந்து 10 நாள் ஆற்றுக்கு யார் வந்தாலுமே அவள் வந்து நம்ம நம்பாத்துக்கு வந்துட்டான்ற மாதிரி 9 நாள் அந்த மாதிரி 10 நாளும் கொடுத்தா ரொம்ப விசேஷம். நம்மளால் முடிஞ்சது வெத்தலை பாக்கு ப்ளவுஸ் பீட்டு வந்து ரொம்ப விசேஷம். என்னன்னா அடுத்த இதை வேறு எதாவது கிஃப்ட் கொடுக்குறதோட அது வந்து ப்ளவுஸ்லேயே இப்போ நிறைய கிஃப்ட் வந்துருக்கு, எக்கச்சக்கமாக நல்லா இருக்குது. நிறைய சில்க் ப்ளவுஸு அந்த மாதிரி வந்திருக்கு. அது மாதிரி நல்லா தைச்சு என்ன போட்டுப்பாலும் அந்த மாதிரி ப்ளவுஸு, தேங்காய் பூர்ணமாக தேங்காய் 2 காயின்னு, அப்புறம் வந்து இந்த கண்ணாடி இந்தமாரி ஒரு நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீப்பு, கடையே சின்னதாக வாங்காமல் நல்ல பெரிய சீப்பு, இந்தமாதிரி வளையல் குங்குமம், இந்த சரடு கூட நம்ம இந்த மாதிரி சரடு கிடைக்கிறது சரடு, அது மாதிரி இந்த குங்குமமே அன்றைக்கி வச்சு கொடுக்கும். குழந்தைகள் வந்தால் குழந்தைகளுக்கு வேணால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு
அதுமாதிரி பூ வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்குறது வந்து அந்த 9 நாள் வந்து நம்ம அப்படி பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். அதேமாதிரி பெருமாளுக்கு நைவேத்திய தாயாருக்கு வந்து நவராத்திரி கொலுக்கு வந்து கொலு வைக்கிற பழக்கம் இருக்குது. காத்தால நம்ம வந்து ரைஸில் அதாவது ஒரு சாதம் பண்ணி அபிஷேகம் பண்ணணும், சாயந்தரம் சுண்டல் பண்ணி அபிஷேகம் பண்ணுவோம். நவராத்திரி டைமில் அந்த கொலு வச்சுருக்கிற டைம்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம். அதுல எல்லாம் எனக்கு சில கொஷின் சின்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்கவா? கேட்குங்க. இப்போ வந்து கொலு வச்ச டைமில் டெய்லி தலை குளிக்கணுமா ஜென்ஸு லேடிஸ் எல்லாருமே? அது நம்ம பெட்டில் படுத்துட்டா கண்டிப்பாக தலை குளிக்கணும். பெட்டில் படுத்துக்கலாம் நம்ம தனியாக கீழே தனியாக பாய் விரித்து படுத்துட்டோம் அப்படின்னா அது தலை குளிக்காட்டாலும் அட்லீஸ்ட் உடம்பு குளிச்சா போகிறோம். அந்த ஆனால் 9 நாள் துணி வந்து நிறைய மடியாக உணர்த்திட்டு அந்த மடி துணி போட்டு நான் பெருமாள்கிட்ட போய் பண்ணுறது வந்து விசேஷம். அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஒன்றும் சொல்லலை, பண்ண நம்மளுக்கு ஒரு திருப்தி அதில். இப்போ அப்புறம் வந்து பூஜை வந்து எந்த டைமில் பண்ணுறது? பூஜை வந்து சாயந்தரம் தான். நவராத்திரி வந்து சாயந்தரம் தான் முக்கியம். ஆனால் காத்தாலே கண்டிப்பாக வந்து ஒரு சீக்கிரம் வந்து காத்தாலே நம்ம பிளான் பண்ணிட்டு காத்தாலே வந்து பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். அதேமாதிரி கண்டிப்பாக சாயந்தரமும் விளக்கு வந்து நம்ம வந்து நவராத்திரினால ஒரு வெளிச்சம் தான். கண்டிப்பாக காத்தாலே 5 முக விளக்கு 2 விளக்கு ஏற்றி வைக்கிறது. அதேமாதிரி சாயந்தரமும் மெயினாக 7லேருந்து 8 மணி பண்ணுற பூஜை பண்ணுற விசேஷம். 6 மணிலேருந்து ஆரம்பித்து சுண்டல் பிரசாதம் பண்ணி வெத்தலை பாக்கெலாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் கூட உட்காந்து நிதானமாக எல்லா ஸ்லோகம் சொல்லி ஒரு 9 மணி வரைக்கும் எனக்கு பெருமாள்கிட்ட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது டைம் ரொம்ப நல்லது. காலம்புறையும் சாயந்தரமும் விளக்கு ஏற்றணும்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக ஏற்றணும். இது எத்தனை முகம் ஏற்றுறது வந்து? 5 முகம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். நிறைய விளக்கு 2 சைடு நம்ம கொலுக்கு 2 பக்கமே 5 முகம் ஏற்றி வச்சுட்டு அதுமாதிரி பெருமாள்கிட்ட ஏற்றி வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். விளக்கு எவ்வளோ ஏற்றுறப்போ நல்லது. ஆக்சுவலாக விளக்கு மட்டும் ஒன்றுமே பூஜை பண்ண முடியாட்ட ஸ்லோகம் சொல்லி தெரியாட்ட கூட பெருமாள்கிட்ட இந்த நவராத்திரி 9 நாளுமே நல்லா நிறைய விளக்கேற்றி வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச பழத்தை நைவேத்தியம் பண்ணால் கூட அவ்வளோ அம்பாள் வந்து மகிழ்ந்து போயிடுவாள். 5 முக விளக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றணும், ஒரு ஜோடி. ஆமாம், ஒரு ஜோடி ஏற்றணும். ஓகே. அப்புறம் வந்து இந்த கொலு வைக்கிறோம்ல, ஆமாம், இந்த கொலுவில் வந்து எத்தனை ஸ்டெப்பு வைக்கணும் மினிமம்? எப்படி அது ஒத்த படையில் வைக்கணும். 1, 3, 5, 7, 9 நம்ம எத்தனை பொம்மை இருக்கோ அது எப்போ நம்மளுக்கு டைம் இருக்கோ அதை பொறுத்துன்னு வைக்கணும். அந்த ஒரு ஒத்த படையில் வைக்கிறது நல்லது. ஒத்த படையில் படி வைக்கணும். ஆமாம், படி வைக்கணும். இப்போ என்னென்ன பொம்மை வந்து மஸ்ட்டு இருக்கணும்? மஸ்ட்டுன்னு அப்படிலாம் கிடையாது. மஸ்ட்டு மெயினாக இருக்கணும். இந்த மரப்பாச்சி பொம்மை நம்ம பழக்கமாக வைப்போம். மரப்பாச்சி மதுரையில் கிடைக்கும், அது மரப்பாச்சி பொம்மை மரத்தில் பண்ணியிருப்பா, அது வைப்போம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் 1 அறிவுலேருந்து பெருமாள் வரைக்கும் 2 அறிவு 3 அறிவு 5 அறிவு எல்லாத்துலேயும் ஒன்று வச்சா கூட போகிறோம். சாஸ்திரத்துக்கு வச்சா கூட 3 படி வந்துடாது. அப்புறம் இந்த கொலுக்கு லேடிஸ் நம்ம கூப்பிட்றோம் இல்லையா? ஆமாம், அவளுக்கு தாம்பூலம் வச்சு கொடுப்போம்ல, ஆமாம். அதில் வந்து என்னென்ன இருக்கணும்? கண்டிப்பாக வந்து குங்குமம், மஞ்சள், வளையல், சீப்பு, கண்ணாடி, தேங்காய், பழம், ப்ளவுஸ் பீட்டு. ஒன்றுமே முடியல அப்படின்னா 2 பூ கொடுத்து குங்குமமாவது கொடுத்து நம்ம பாட்டில் இருக்கிறத அன்றைக்கி நான் நைவேத்தியம் பண்ணதை 2 கொடுத்தா கூட போகிறோம். நம்மளோட இஷ்டம் தான் அது. அது வந்து எதாவது வேணும்னு கேட்கல. முக்கியமானது வந்து கண்டிப்பாக வந்து தேங்காய் கொடுக்கணும், பூர்ண பலன்னு சொல்லுவாள். அதுமாதிரி கண்ணாடி, சீப்பு, வளையல், அந்த தாம்பூலத்தில் அப்புறம் இந்த வாசனை திருவிகள் வச்சுன்னா வைக்கலாம், மருதாணி, ப்ளவுஸ் பீட்டு அதுமாதிரி கொடுக்கலாம். மெயினாக குழந்தைகள் 1 வயசு குழந்தையிலேருந்து 12 வயசு கன்னியா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த பூஜை இதெல்லாம் முடிச்சுட்டு ஆரத்தி காமிக்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக டெய்லி ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுத்துட்டு அதில் நம்ம வந்து குங்குமம், மஞ்சள் சேர்த்து இருந்தால் அது நடு ரோட்டில் கொட்டக்கூடாது. சாஸ்திரத்தை வச்சுட்டு நம்ம துளசி இருந்தால் துளசி மரத்துக்கு கால் மிதி படாமல் இடத்துல கொட்டணும். கண்டிப்பாக டெய்லி ஆரத்தி எடுக்கணும். ஆனால் டெய்லி ஆரத்தி எடுக்கணும். அப்புறம் அந்த கோலத்தை பற்றி காலம்புரை சாயந்தரமும் 2 வேளையும் வாசலில் கோலம் போடணும்ல? போட்டால் ரொம்ப நல்லது. கோலம் போடுறது அவ்வளோ விசேஷம். அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கோலம். என்ன கோலம்? அரிசி மாவில் தான் போடணும். அது ஒரு நாள் கட்டம், ஒரு நாளைக்கு மல்ல அது மாதிரி வளைவு அது மாதிரிலாம் போடணும். அதில் எதுவும் முடியாட்டா கூட டெய்லி அரிசி மாவு வச்சுன்னு சாதாரண நமக்கு தெரிஞ்ச 2 கோலத்தை வந்து கொலு வச்சோம்னா கொலு வச்சு கீழேயாது டெய்லி காத்தால சாயந்தரம் கோலம் போடுறது அவ்வளோ விசேஷம். அம்பாளுக்கு கொலுக்கிட்டையும் போடணும், வாசலையும் போடணும். வாசலில் போட முடியாட்டாக்க டைம் இருக்குல்ல, இப்பெல்லாம் முடியாது அப்படின்னா கூட அட்லீஸ்ட் கொலு வைக்கிற இடத்துல டெய்லி தொடச்சிட்டு காத்தால மாக்கோலம் போட்டுட்டு சாயந்தரம் அதே மாதிரி அரிசி மாலை கோலம் போடுறது வந்து ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு அவ்வளோ பிடிக்கும். செம்மண் இட்டு கோலம் பண்ணாமல் எப்பயுமே பண்டிகை டயத்துலலாம் செம்மண் இட்டு தான் கோலம் பண்ணணும். அது மாதிரி வாசலில் வந்து நம்ம மாவிலை கட்டி எல்லாம் க்ளீனாக பண்ணணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி, கலசம் வந்து நம்ம கொலுவில் வைக்கிறது கிடையாது, நம்ம பழக்கம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் கலசம் வைப்பா இல்லையா? அந்த கலசத்தை வந்து கலசம் எப்படி வைக்கிறது? கலசத்தை வந்து படியாக இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அது வந்து அம்பால் ஆவானம் பண்ண மாதிரி அர்த்தம். அது எப்படின்னா நம்ம நல்ல ஏதாவது வெள்ளி சொம்பு இல்லை செம்புல சொம்பு எடுத்துட்டு அதில் ஜலம் நல்லா ரொப்பிண்டு அதில் காய் 5 விதம் போடுவா. அதாவது சில பேர் ஏலக்காய் அந்த மாதிரி வாசனை எதுவும் போடுவா. 2 பைசாவும் 2 போட்டுட்டு அது மாவில இல்லைன்னா வெத்தலையில வச்சுட்டு நடுவில் வந்து தேங்காய்
தேங்காய் வைப்பாள். தேங்காய் வந்து நல்லா அந்த மஞ்சள் தடவிடுவாள். மஞ்சள் தடவிட்டு தேங்காய் வச்சுட்டு இந்த கலசத்தை வந்து வெறும் தரையில் வைக்க மாட்டாள். ஒரு பிளேட்டில் அரிசி கொட்டிட்டு அரிசி மேலே அந்த கலசத்தை வைப்பாள். 9 நாள் வச்சுட்டு அப்புறம் எடுப்பாள். அது வந்து சில பேர் வெள்ளிக்கிழமை கூட சில இந்த ஊர்லலாம் வைக்கிறா. அப்படி நம்ம வைக்கிறதுல நம்ம வந்து அகண்ட தீபம் மட்டும் ஏற்றுறோம். அகண்ட தீபம்னா அது வச்சிருக்க பார்த்தீங்களா, அது நவராத்திரி ஆரம்பிக்கிற அந்த டைம் நல்ல டைம் பார்த்து ஏற்றிட்டு 9 நாளுமே அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். அணையவே அணையாது விளக்கு. 9 நாள் அது அந்த அகண்ட தீபம் பண்ணுற அன்னைக்கு கொஞ்சம் மடியாக தான் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக நின்று எரியும். மடியாக தான் பெட்டில் படுக்கக்கூடாது, பாயில் படுத்துட்டு. அது அவ்வளோ ஒரு விசேஷம், அவ்வளோ நல்லது அந்த அகண்ட தீபம் ஏற்றுறது. அந்த 9 நாள் விளக்கு அணையாமல் பார்த்துக்கணும், அணையாமல் விட்டுட்டு ஏற்றிட்டே இருக்கணும் அந்த அகண்ட தீபம். இது நான் பண்ணுவேன். நான் அது விஜயதசமி அன்னைக்கு, அது 10ஆம் நாள் அன்னைக்கு அது குளி வைக்கணும். அந்த 9 நாள் அந்த 10 நாள் எரியும் ஆக்சுவலாக. அது இது நான் பண்ணுறது. அது ஒருத்தர் வழக்கம். அது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விளக்கு இருந்தால் போகிறோம்ல, ஒரு விளக்கு இருந்தால் போகிறோம். இது மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி அகலில் பெருசாக வாங்கி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் சரி. 2 வச்சுருக்கேன் நான். ஒரு வாட்டி ஒன்று ஏற்றுவேன். அது அணைஞ்சாலும் பரவாயில்ல, அணையக்கூடாது. ஒரு வாட்டி ஏற்றிட்டோன்னா அந்த 10 நாள் வந்து அணையவே கூடாது. பார்த்து அதுதான் நம்ம வந்து பெட்டில் படுக்காமல் தரையில் படுத்துட்டு கொஞ்சம் மடியாக இருக்கணும். அது நல்லா விரதமாக நைட்டில் என்ன பண்ணுறது, நைட் எரிஞ்சுட்டு இருக்கும். அது ஒன்றுமே ஆகாது. நம்ம பார்த்துட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு திரி கரெக்டாக இருக்கா, எண்ணெயெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு படுத்துக்கணும். அதே மாதிரி காத்தால தூக்கி வந்து குளிச்சுட்டு அதை பார்க்கணும். அதனால தான் பெருசாக அந்த குழி அகலமாக இருக்கிறதுனால நல்லா ஒரு 8 to 9 hours அப்படியே இந்த எரியும், நல்லா நின்று எரியும். இது அகண்ட தீபம். அப்புறம் இந்த 9 நாளைக்கும் என்னென்ன நைவேத்தியம்? காத்தால யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு கலந்த சாதம் நைவேத்தியம் பண்ணுறது. ஒரு கலந்த சாதம், ஒரு திருக்கணம், ஏதாவது ஒன்று. சாயந்தரம் வந்து ஒரு சுண்டல், ஒரு ஸ்வீட்டு. இந்த சுண்டல் ஆக்சுவலாக சுண்டெல்லாம் வந்து விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இந்த அமினோ ஆசிட்லாம் இருக்கிறதுனால ஜென்ரலாக டிசீஸ் வராது. குழந்தைலாம் விரும்பி சாப்பிட்றாரு. அது முளைக்கட்டி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டைஜஷனும் நல்லது. ஸோ சாயந்தரம் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டும் ஒரு சுண்டலும், காத்தால பூஜை முடிச்சுட்டு ஒரு கலந்த சாதமும் ஒரு திருக்கணம். அது இந்த மாதிரி 9 நாள் 10 நாளுமே பண்ணணுது. இப்போ நவராத்திரிக்கு கொலு வச்ச டைமில் என்னென்ன பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி என்னென்ன பண்ணக்கூடாது? ஜென்ரலாக என்னென்னா, தூங்குறது வந்து இப்போலாம் ரொம்ப காமனாக இருக்குது. விலைக்கு தேய்ச்சா கூட யாராவது என்ன பரவாயில்ல அப்படின்னு படுத்துக்கிறா குழந்தைலாம். அது கண்டிப்பாக வந்து எனக்கு என்னமோ ஒத்துக்கவே முடியாது. விளக்கேற்ற டயத்தில் வந்து குழந்தைகள் படுக்கக்கூடாது. அது மாதிரி மத்தியான நேரத்துலேயே யாருமே தூங்காமல் இருக்கிறது நல்லது. குழந்தைகள் மெயினாக குழந்தைகள் அப்படி ட்ரெயின் பண்ணுறது நல்லது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வயசாகிடுத்து வாழ்க்கை ஒன்றும் பண்ண முடியாது. வளர்ந்த பசங்க யாருமே வந்து தூங்கக்கூடாது. மெயினாக அது தூங்க விளக்கேற்றி வச்சுற டயத்தில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி க்ளீனிங் பண்ணுறது, இந்த தைக்கிறதுலாம் கூட கூடாதுன்னு சொல்லுவாள். அது வந்து அம்பாள் வந்து அந்த ஊசி மனையில் இருக்கிற தவம் இருந்தான்னு சொல்கிறதுனால தையல் மிஷினை வந்து எங்கள் பாட்டி சொல்லுவாள், தைக்கக்கூடாது, தையல் மிஷின் எடுத்து துள்ள வச்சிடணும்னு சொல்லுவாள். 9 நாள் தையல் மிஷின் எடுத்து முடி வச்சிருவாள். அது மாதிரி டஸ்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள். க்ளீன் பண்ணுறதெல்லாம் அந்த அம்பாள் ஆற்றுல இருக்க அந்த இடத்துல வந்து நம்ம துரத்துற மாதிரி இடம் பண்ணாத, க்ளீன் பண்ணாத அப்படின்வா. முன்னாடியே நவராத்திரி முன்னாடி க்ளீன் பண்ணி வைக்கிறது தான். அந்த க்ளீனிங்கு, இந்த தையல் மிஷின் வைக்கிறது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதேமாதிரி சரஸ்வதி பூஜை அன்றைக்கி படிக்காதுன்னு சொல்லுவாள். அது ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் அப்போலேருந்து இருப்போம், படிக்கிறோம். சரஸ்வதி அடுத்த நாள் சேர்த்து விஜயதசமி சேர்த்து வச்சு ஃபுல் டே படிக்கணும். அன்றைக்கி என்னென்ன படிக்கணுமோ எல்லாமே படிக்கிறது, என்னென்ன பாட்டு பாடுறது எல்லாமே பண்ணணும்னு சொல்லுவாள். சரஸ்வதி பூஜை அன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. அது மாதிரி எல்லாருக்கும் குளிக்கிறது, அப்புறம் இந்த ஹேர் கட் பண்ணுறது, ஷேவ் பண்ணுறதுலாம் கூட அந்த 9 நாள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது மாதிரி நெகம் கட் பண்ணுறது, நெகமே செவ்வாய் வெள்ளிக்கிழமை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக இந்த நவராத்திரி 9 நாள் நெகம் கட் பண்ணக்கூடாது. அந்த 9 நாளுமே அட்லீஸ்ட் நம்மளோட கலாச்சாரமான அந்த சீச்சை நட்டுக்கிறது, அந்த மாதிரி குங்குமம் வச்சு பண்ணுறது, புடவை கட்டிக்கிறது பண்ணால் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் நவராத்திரியில் வந்து குழந்தையெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு அழகாக பவர் தானி கட்டின்னு இது பட்டின்னு இதெல்லாம் பண்ணிட்டு வரும். அதுமாரி இல்லாட்டா கூட அட்லீஸ்ட் நம்மளால் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறது வந்து நல்லது. நம்ம வரவா எல்லாருமே ஆற்றுல இருக்கோம் இல்லை, எல்லாருமே இந்த நவராத்திரி டயத்தில் பெருமாளாவும் நம்ம அம்பாள் அவதாரமும் பார்த்துட்டா நம்மளுக்கு கோவமே வராது. சரி, இது வந்து அம்பாளோட இது கேட்குறா அப்படின்னு கோவப்படாமல், அதுமாதிரி நம்ம நீங்கள் நவராத்திரியில் வந்து கூப்பிட்டு வருவாலே அம்பாலாக பாவிச்சு தான் கத்தில்வா கொடுக்குறோம். ஸோ யாரு மேலேயுமே கோவப்படாமல் நம்ம வந்து அமைதியாக இருந்தாலே அது வந்து அம்பாளுக்கு வந்து அவ்வளோ ஒரு விருப்பம். அப்படின்னால அந்த 9 நாளுமே வந்து திட்டுறதோ கோவப்படுறதோ யாரையும் கத்தி பேசுகிறதோ கூடாதுன்னு சொல்லுவாள். இப்போ அப்படின்னா நம்ம அம்பாலை கத்தி பேசுவோமா? பேச மாட்டோம். ஸோ அவளை வந்து அம்பாலாக அது அப்படி நினச்சிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த டென்ஷனே இருக்கும். 9 நாளும் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அது விஜயதசமி அன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் அந்த நோட் புக்கு, பென்சில் வாங்கி கொடுக்குறது. அது நாம்பளை குழந்தைலாம் எப்படி பொம்பளை குழந்தைலாம் கூப்பிட முடியாது. வரும்போது குழந்தைல அந்த குழந்தைல வரும்போது அவளை வெறும் கையோட அனுப்பாமல் நான் ஆற்றுல வாங்கி வச்சுருப்பேன் பென்சில், பேனா, ரப்பர். அது அவ்வளோ சந்தோஷமாக வாங்கி போங்க. என்ன தான் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தா கூட நம்ம கொடுக்குற ஒரு பென்சில் பேனாவில் வந்து அவ்வளோ சந்தோஷப்படும் அந்த குழந்தைகள். ஸோ அதுமாரி நான் பண்ணுவேன்.